இப்போ ஆரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களோட அளவு என்னமோ அதுக்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களோட கழுத்தளவு, ஷோல்டர் அளவு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த பேக் பீஸையே அளவாக வச்சு இந்த மாதிரி அளவை வச்சு கரெக்டாக இங்கே நம்ம அங்கே எடுப்போம் இல்லையா, 2.5 3 அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா, இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு, இங்கே வந்து 3.5 இன்ச்சு. அவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டானவங்க, அதனால் ஸோ 3 3.5 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து மேலேருந்து கப் சைஸ் வந்து 13.5, அது வந்து இந்த ஃப்ரண்ட் சைஸை வச்சே 13.5 எடுத்துகிட்டு மேலேருந்து இந்த 13.5 எடுத்ததுக்கப்புறம் அதை நான் அப்படி மடித்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து இதை நான் இப்படியே தான் கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கா கரெக்டாக அப்படின்ட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 13.5 இருக்கா, அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து வச்சு பார்க்கும்போது 6.5 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கோங்க. ஃப்ரண்ட் சைஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து லைட்டாக உள்ளே குடஞ்சி வெட்டுறதுக்கு லைட்டாக ஒரு வளைவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அவங்க ஆரி எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில, நம்ம அப்படியே வச்சு திருப்புறதுனால நம்ம வந்து இந்த பிளேஸை கட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை கட் பண்ணாமல் அந்த ஆரி ப்ளவுஸை வச்சு தான் நம்ம ஏற்ற போகிறோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து 7 இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்காங்க, எனக்கு 5 இன்ச்சு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆரி ப்ளவுஸை வந்து எப்படி வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக உடச்சிட்டு அதில் க்ளூ போட்டுட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஏற்றணும். அப்படி பண்ணால் தான் அது வந்து உதிராமல் இருக்கும், ஏன்னா ரெடிமேடு இல்லையா, அதனால். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்த நீங்கள் நெக் பேட்டர்ன் வந்து நம்ம இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வச்சு தான் நீங்கள் ப்ளவுஸை வந்து ஏற்றணும். இப்போ நம்ம இங்கே எப்பயுமே போடுவோம் இல்லையா, இங்கே 2.5 இன்ச் போடுவோம் இல்லையா, எங்களுக்கு 3 இன்ச் வைக்கிறேன், இங்கே 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு இந்த சைடில் 2 இன்ச் வைக்கிறேன், இந்த இடத்துல 2.5 வைக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் இதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அதே போல் இதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டால் கப் கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இப்படி இருந்தால் தான் நம்ம இதில் ஃப்ரண்ட் எங்கே இருக்கு, இது ஒருக்கா ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக, அதாவது தையலுக்கு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க, தையலுக்கு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சு நம்ம 3 இன்ச்சு குறித்து வச்சுருக்கோம், அதை வந்து கரெக்டாக அந்த பீடு கிட்ட வச்சுட்டு, இப்போ நம்ம எங்கே தையல் போடுவோமோ அங்கே வச்சுட்டு, இங்கேயும் நமக்கு தையலுக்கு வேணும், அதுவும் இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரண்ட் இது கிடச்சிடும். இப்போ ஃப்ரண்ட் இதுவுமே வந்து இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பேக்கை போய் தொடுற மாதிரி இருக்குது. இப்போ பேக்கை போய் தொடுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோடு நம்ம கட் பண்ணிவிட்டு, உங்கள் சம்மந்தமே இல்லாமல் தான் போட்டிருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸுக்கு மட்டும் நம்ம ஒட்டு போட்டு தான் தைச்சாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம பாருங்கள் இப்படி விரித்து விட்டோம்னா என்ன ஆகும்,
இதில் போய் தொடுது. இப்போ நம்ம வந்து இது வந்து பேக் பீஸு. இப்போ பேக் பீஸ் வந்து நமக்கு இங்கே தேவைப்படுது. இப்போ நான் பேக் பீஸை வச்சு காட்டுறேன். இப்போ இதுதான் பேக் பீஸ் அப்படின்னா பேக் பீஸில் வந்து நமக்கு இவ்வளோ துணி தேவைப்படுது. ஸோ இவங்க சம்மந்தமே இல்லாமல் தான் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்குமே பாருங்கள், இந்த இடத்துல ஏறுது, இந்த இடத்துல துணி பத்தலை, இப்படி சம்மந்தம் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தைக்கிறது ஒரு சேலஞ்சு தான். சரி, நம்ம வந்து எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். பாருங்கள் பேக் பீஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் அவங்களோட அளவு. பேக் பீஸை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா சென்டரில் வைக்கிறோம். இதுதானே சென்ட்ரு. சென்டரில் இப்படி வைக்கிறோம். இப்போ பேக் பீஸை நான் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்புனா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல அடியாகுது. ஸோ என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல நான் வந்து ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் ஒட்டு போடணும். ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டே இல்லாமல் இவங்க வந்து ஆரி போடுறாங்க. தெரியுது உங்களுக்கு? இப்போ நான் இதை விரிச்சேன்னா என்ன ஆகும், இதில் போய் தட்டுது. இதில் போய் தட்டுச்சுன்னா நான் எப்படி வந்து இது ஃப்ரண்ட் பீஸ் போடுறது பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் இப்போ சப்போஸ் நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் இப்படி வந்தால் ஃப்ரண்ட் பீஸ் இப்படி வரும். ஃப்ரண்ட் பீஸ் இப்படி வந்தால் எனக்கு எப்படி அடியாகுது பாருங்கள். இந்த இடத்துலையும் துணி இல்லை, இந்த இடத்துலையும் துணி இல்லை. அப்போ நான் எப்படி ஃப்ரண்ட்டு போடுவேன்? இப்போ நான் என்ன செய்யணும், அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டை நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்கில் வந்து நான் கரெக்டாக தையலுக்கு விட்டு கரெக்டாக இந்த மார்க்கை கொண்டாந்து இங்கே வச்சு இந்த தையலுக்கு நான் இப்படி விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நான் இங்கேயும் ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். இந்த இடத்துலையும் ஒட்டு போடணும், இந்த இடத்துலையும் ஒட்டு போடணும். இந்த மாதிரி தான் டைலர் தான் கடந்து சாக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன முட்டா பயிலுங்க, என்ன ஆரி போடுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. புரியுதா? இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த துணியை கட் பண்ணுறோன்னா இதுக்கு நம்ம ஒட்டு போடணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணுறோன்னா இதுக்கும் நம்ம ஒட்டு போடணும். இப்போ இது ஒரு பீஸ் நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸை வந்து நம்ம ஒட்டு போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு துணி பத்துதா அப்படின்ட்டு நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூலையில் போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு கொஞ்சம் கட் பண்ணோன்னா இப்போ நம்ம இந்த பக்கத்தை கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கை வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல இதுக்கு மட்டும்தான் ஒட்டு போடாமல் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு இந்த துணியை ஒட்டு போட்டால் தான் தைக்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த அளவுக்கு ஒட்டு போட்டால் தான் தைக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ நம்ம இப்படி தைச்சா தான் தைக்க முடியும். கைக்கு இது பண்ணிக்கலாம். ஒட்டுக்கு நமக்கு துணி வேணும், ப்ளஸ் பட்டிக்கு துணி வேணும். பட்டிக்கு இந்த இடத்துல பட்டிக்கு வெட்டிக்கலாம், இந்த இடத்துல நம்ம பட்டிக்கு வெட்டிக்கலாம். இந்த ஒட்டு போடுறதுக்கு தான் இப்போ எங்கே வெட்டுறது அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல இருக்கிறத கட் பண்ணி தைக்கலாம், ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற துணியை வந்து நம்ம ஒட்டு போடலாம். 2 ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு துணியே கிடையாது. பார்க்கலாம்.
இப்படி பார்த்து பார்த்து கட் பண்ணும்போதே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஏதாவது தப்பு பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ப்ளவுஸை. அதனால் 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு துணி இருக்காது. இப்போ இந்த இடத்துல நமக்கு துணி இருக்காது. நம்ம ஒட்டு போட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒரு துணியை ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ புரியும் உங்களுக்கு? புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஒட்டு போட போகிறோம். வேறு வழி இல்லை. இது ஒட்டு போட்டால் தான் தைக்க முடியும். செக் பண்ணிக்கோங்க. நவுந்துரும். ஏன்னா நமக்கு எங்கே தையல் வேணும் அது கரெக்டாக வச்சுட்டு, இங்கே மேலே தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கும் வச்சுட்டு இந்த இடத்துல தையல் வரும். அந்த 2.5 இன்ச்சு ஆர் 3 இன்ச்சு வைக்கிறோம் இல்லையா, அது வச்சுட்டு நம்ம கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு துணி இல்லை. இப்போ நம்ம இங்கே தான் தைக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு துணி இல்லை. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். கிராஸாக இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இது ஏற்றும் போது இங்கே ஏற்றிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு துணி பற்றாக்குறையாக இருக்குது. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி துணியை இங்கே ஒட்டு வச்சா ஆகணும், இல்லைன்னா தைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா பத்தாது நமக்கு இங்கே. அப்புறம் இந்த நெக்கு வந்து இந்த இடத்துல வச்சு கட் பண்ண போகிறோம். ரைட் லெஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ரைட் லெஃப்ட்டை இந்த இடத்துல வச்சு கட் பண்ணணும். இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இதை மாற்றி போட்டு நம்ம வெட்டிடக்கூடாது. அது அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கா, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கா, இதை கரெக்டாக நம்ம வச்சு தான் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறேன். ரைட் லெஃப்ட் குழப்பம் வந்துடும் செஸ்ட்டில். ஸோ வைக்கும்போதே கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா குழப்பம் வராது. மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்னு போட்டுருங்க. அந்த இடத்துல பின் போட்டிங்க அப்படின்னா, பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படி தான் தைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இதையும் கட் பண்ணியாடியும். ஸோ கை வந்து எவ்வளோ இருக்குது அளந்துக்கலாம். பதினொன்று புள்ளி 4 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணும்போது ரெண்டு கையும் சென்ட்ரு எதுன்னு பார்த்துட்டு, இப்போ இதுக்கு இதுதான் சென்ட்ரு. இப்போ சென்ட்ரு எதுன்னு பார்த்துட்டு நான் வந்து விரிச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சென்ட்ரு எது கரெக்டாக அப்படி போடுங்க. அப்படி போட்டுட்டு ஒட்டு போடாமல் வந்து இந்த இதை தைக்கவே முடியாது.
போடுறப்ப நம்ம இந்த இடத்துல ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் சென்ட்ரு, ப்ளவுஸோட சென்டர். இப்போ நம்ம இந்த சென்டரை வந்து இப்படி கட் பண்ணிட்டோன்னா அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் எங்கெங்கே ஒட்டு போடணுமோ அங்கெல்லாம் ஒட்டு போட்டு நீங்கள் தைக்கணும். இப்போ எங்கெல்லாம் நீங்கள் ஒட்டு போட போகிறீங்க, இப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல துணி வேணும், இந்த இடத்துல துணி வேணும். அதே போல் இப்போ நான் இங்கே கட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே கட் பண்ணேன்னா அந்த லாஸ்ட் எண்டு 2 இடத்துலையுமே ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். துணி வச்சு நீங்கள் தைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை அப்படியே திருப்புறேன். இப்போ புரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல துணி வைக்கணும், இந்த இடத்துலையும் துணி வைக்கணும். ஓகே, வெட்டணும். பட்டி இன்னும் வெட்டலை. பட்டிக்கு துணி எங்கே இருக்குது? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பட்டிக்கு துணி வைக்கணும்னா இந்த கழுத்து இதில் வந்து துணி வச்சா தான் உண்டு. பட்டிக்கு எப்படி ஏகப்பட்ட ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அளவு பாருங்கள், அளவு வச்சு பட்டிக்கு நான் எங்கே போகிறது துணிக்கு ஒன்றுமே புரியலை. இந்த துணியை வச்சு நான் எப்படி தான் தைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வச்சு நான் அப்படி வெட்டுறேன்னா இப்போ பாருங்கள் எங்கெல்லாம் துணி இல்லைன்ட்டு தெரியுதா? எத்தனை ஒட்டு தான் போடுறது? ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே எத்தனை ஒட்டு போடுறதுண்ணா?